ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோன்னாக்கா, இந்த தினம் கூலி வேலைக்கு போகிறவங்க பற்றி பேச போகிறோம். அதாவது இது அன்றாடம் கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலைனாக்கா அவங்க காலையில் படுத்தாலும் எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். தினம் இந்த மதுக்கு அடிமையாகிடுவாங்க. இந்த மது குடித்தால் மட்டும்தான் அவங்களால காலையில் எந்திரிச்சு போய் வேலை வச்சு செய்ய முடியும். இப்போ அந்த மது குடிக்காமல் இருக்கிறது நம்ம ஒரு சில வழிமுறைகள் சொல்லலான் இருக்கேன். அதை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த மது குடிக்கின்ற அவசியமே இல்லை. ஸோ மதுக்கு எப்படி அடிமையோ அதேமாரி நம்ம ஒரு ஒரு சுடுதண்ணிக்கு இதான் சொல்ல போகிறேன். அந்த சுடுதண்ணிக்கு அடிமை ஆகிட்டாங்கனாக்கா அவங்க மதுக்கு மதுக்கு அடிமை ஆக தேவையில்லை. முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தாங்க. வீடியோ இது முன்னே போட்ட வீடியோலாம் வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இதெல்லாம் ஒரு மைக் வச்சு போடுறோம். நம்ம ஒரு பேசுகிறதே நாட்டை கொஞ்சம் திருத்தணுன்றதுக்காக தான், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணுன்றதுக்காக தான். இதுக்கு முன்னால் சில வீடியோவில் கூட கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருந்தாலும் போய் அதையும் மணிகண்டன் சர்ச் பண்ணி பாருங்கள். நல்லா வீடியோ நல்லா ஒரு பேசுகிறத கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு புரியுற மாதிரி நல்லா பேசியிருப்பேன். வாய்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி சொல்லலான்றோம்னா, அதான் அந்த குடிகாரங்க தினம் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க யாருன்னு பார்த்தோன்னாக்கா, இந்த ஒரு கட்டிட வேலைக்கு போகிறவங்களாம் அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சென்ட்ரிங் வேலை, ஒரு கம்பி கட்டுற வேலை, ஒரு மேஸ்திரி வேலை இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த லாரிங்கெலாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்வாங்க இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி காய்கறி ரேட்லாம் ரொம்ப லோடு மேலே ஏற்றி இறக்குவாங்க. அவங்களாம் ரொம்ப அந்த தோள்பட்டையே உள்ள வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். இந்த சிமெண்ட் வேலை, சிமெண்ட் மூடலாம் லாரியில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அவங்களுக்குலாம் வலிக்கும். கல்குவாரியில் பாறை உடைக்கிறது, அந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த பெயிண்ட் அடிக்கும்போது இந்த கை தோள்பட்டெலாம் பயங்கரமாக வலிக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமான வேலை, சொல்லவே தேவையில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிறையா கஷ்டமான வேலை, இந்த சேம்பரில் செங்கல், இந்த லாரியில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, சேம்பரில் வேலை, செங்கல் கால்வாயில் செய்கிறது, இவங்களுக்குலாம் வேலைன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ இவங்களாம் தினம் அந்த மது குடித்தால் மட்டும்தான் அவங்க மறுநாள் போய் வேலை செய்ய முடியும். மது குடிக்கலாம் கண்டிப்பாக அவங்க வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அந்த மதுக்கு தான் அவங்க அடிமையாகிடுறாங்க. இப்போ அந்த மது குடித்தா மட்டும் போய் செய்ய முடியும். அப்போ அந்த மது குடிக்காமல் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சுடு தண்ணி ஒன்றும் இல்லைங்க, சுடு தண்ணி மட்டும் குளிக்கணும். அப்போ நம்ம சுடு தண்ணி தான் மேலுக்கு தலைக்கெலாம் நம்ம எப்பயும் போல் எண்ணெய் வச்சு, ஷாம்பு, சீக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம எப்பயும் போல் பச்சை தண்ணியோ இல்லை நார்மலான சுடு தண்ணியாக வச்சு நம்ம தலைக்கு குளிச்சிடுறோம். குளிச்சுட்டு இந்த கழுத்துலேருந்து நம்ம வேணுங்கிற தண்ணி ஒரு 3 லிட்டர், ஒரு 4 லிட்டர் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்க வச்சு, அது ஒரு 4 லிட்டர் தண்ணியாக இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு, நம்ம விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி, கேஸு கரண்ட் அடுப்பாக எந்த அடுப்பாக இருந்தாலும் சரி, நல்லா கொதிக்க வச்சு அந்த 4 லிட்டர் சுடு தண்ணி கொதிக்கிறதுல ஒரு 2 லிட்டர் இல்லை ஒரு 1.5 லிட்டர் அளவாக நம்ம எவ்வளோ சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு குடிக்கணும். 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் டப்பால் ஜெக்கில் நீங்கள் தண்ணி எடுத்து குளிக்கவே முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். அதான் சொல்ல போனால் இந்த மாதிரி இந்த ஒரு டம்ளரில் மட்டும்தான் குளிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம 1 லிட்டர் ஜெக்கில் குளிக்க முடியாது. ஏன் குளிக்க முடியாதுன்னு சொன்னால், அப்போ அந்தளவுக்கு தண்ணி சூடாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா இது 1 லிட்டர் ஜெக்கு. அப்போ இந்த ஜெக்கில் பார்த்தா நம்ம குளிக்கிறது ஒரு கால்வாசி டப்பா தான் குளிக்க முடியும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ஒரு கால்வாசி தான் நம்ம குளிக்க முடியும். மிஞ்சி போனால் ஒரு அரைவாசி குளிக்கலாம். அப்போ ஏன்னாக்கா, இப்போ நம்ம அந்தளவுக்கு சூடாக குளித்தா மட்டும்தான் நம்ம அந்த நம்ம செய்கிற வேலைகளுக்கு உடம்பொலி வாங்கும். அப்போ நம்ம இதே பயன்படுத்தி பாருங்கள். 10 நாளைக்கு நம்ம மதுக்கு அடிமை ஆகணும் அவசியமே இல்லை. நம்ம சுடுதண்ணி அடிமையாகிட்டால் போதும். ஸோ சுடுதண்ணி குடிக்கிறதுனால எதனா பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் யாருன்னா சந்தேகம் இருந்தால் டாக்டர்கிட்ட யார்கிட்டலாம் போய் கேட்டுக்கலாம். அது மாதிரி சுடுதண்ணி குளிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அதிகமாக குளிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குளிக்க முடியும். ஒரு 1/2 டம்ளர், 1/4 டம்ளர், ஒரு 1/2 ஜெக்கு, 1/4 இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது சுருக்குன்னு வலிக்கும். அப்போ தொடர்ந்து குளிக்கணும். சரி, நம்ம ஒரு 10-20 நாளாக தொடர்ந்து குளிச்சுட்டு நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நல்லா போகும். இடையில நீ வேலை வெட்டி போனாலும் சரி, இல்லை வீட்டிலே இருந்தாலும் சரி, அப்போ அந்த ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு நீங்கள் சுடுதண்ணி குளிக்காமல் மறுபடியும் குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலி இருக்கத்தான் செய்யும். நம்ம வீட்டில் இருந்தாலும் வேலை வெட்டி போனாலும் தினம் உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த சுடுதண்ணி குளிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த உடம்பு வலியில் காற்றுல கலந்த போகிறோம். இது சரியான ஒரு நடைமுறையை பயன்படுத்திங்கன்னா நம்ம பிள்ளை சாப்பிட்டு போதுங்கிற மாதிரி நம்ம உடம்புலி சாப்பிட்டு போய் குவார்டர் குடிக்கணும், பிரியாணி கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.